வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை பாமகவுடன் நடத்தியது. அதில் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி வைப்பதை நேற்று அறிவித்துவிட்டார். ஆனால் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது, கட்சியின் நிறுவனரிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் கூட்டணியை எப்படி உறுதி செய்ய முடியும், இது சட்டப்படி செல்லாது என்று கூட்டணி அமைந்த மறுநாளே கூட்டணி பிளவு ஏற்படுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கிவிட்டார் எடப்பாடி. ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள் என்ன என்பது எடப்பாடிக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். அவர் எப்படி பொதுச்செயலாளராக பொறுப்பேற்று இருக்க முடியும்? இது நிச்சயம் மிகப்பெரிய ஒரு சிக்கலை அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் ராமதாஸ் ஐயா அவர்கள் கூறுவது என்னவென்றால், ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இல்லை, சசிகலாவும் அதிமுகவில் இல்லை, புதிதாக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தனியாக களத்தில் இறங்குவதாக அறிக்கை ஒன்றையும் தெரிவித்துள்ளனர். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் எப்படி தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வெற்றியடைய வைக்க முடியும் என்ற ஒரு கேள்விகளையும் தற்பொழுது முன்வைத்துள்ளனர். இதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் தாமதமாகவும் தோய்வாகவும் இருப்பதற்கு முழுமையான காரணமே எடப்பாடி தான். கூட்டணி என்ற பேச்சுவார்த்தை நடத்தினாலே போதும் எடப்பாடிக்கு சந்தோஷம்தான். ஆனால் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன, அவர்களது ஒட்டுமொத்த ஆதரவுகள் கருத்துகள் என்ன என்பதை கேட்காமல் எடப்பாடி முடிவெடுத்திருப்பது வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாக ராமதாஸ் ஐயா அவர்கள் பதிவுகளை நேற்று மேற்கொண்டுள்ளனர். இதனால் நிச்சயம் அதிமுக தலைமையில் தற்பொழுது வரை இருக்கின்ற கட்சி என்றால் அது பாஜக மட்டும்தான். பாமக கூட்டணியா இல்லையா என்ற ஒரு தெளிவான முடிவு இன்று வரை வெளியிடாமல் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும், ஏற்கனவே திமுகவின் செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தினால் விரக்தியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிமுகவின் செயல் திட்டம் வாக்குறுதிகளாவது மனநிறைவை ஏற்பட்டிருந்தால் நிச்சயம் அதிமுகவை இந்த முறை வெற்றியடைந்திருக்கும். உட்கட்சி மோதலை கருத்தில் கொண்டு எடப்பாடி கட்சி பணிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது இந்த முறை தோல்வியை ஏற்படுத்தும் என்று அரசியல் வட்டாரத்தில் கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.